அருளப்பர் 2ஆம் அதிகாரம் 7-10 வரை வாசிப்போம். இயேசு அவர்களை நோக்கி, இச்சாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவற்றை வாய் மட்டும் நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்பொழுது முகந்து பந்தி மேற்பார்வையாளரிடம் எடுத்து செல்லுங்கள் என்றார். அவர்கள் அப்படியே செய்தனர். பந்தி மேற்பார்வையாளன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை சுவைத்தான். திராட்சை ரசம் எங்கிருந்து வந்ததென்று அவனுக்கு தெரியாது. ஆனால் திராட்சை ரசத்தை கொண்டு வந்த பணியாட்களுக்கு தெரியும். அவன் மணமகனை அழைத்து, எல்லாரும் முதலில் நல்ல ரசத்தை பரிமாறுவர், நன்றாய் குடித்த பின் கீழ்த்தரமானதை தருவர். நீரோ நல்ல ரசத்தை இதுவரை வைத்திருந்தீரே என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு திருமண இல்லத்தில் இயேசு கடந்து செல்கிறார். கானாவூர் திருமண இல்லத்தில் இயேசு கடந்து செல்கிறார். இயேசு அங்கே கடந்து செல்லும் போது அந்த திருமண இல்லத்தில் ஒரு குறை ஒன்று வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரசம் தீர்ந்து விட்டது. அந்த ரசம் தீர்ந்து விட்டால் அதே போல் இல்லை அவர்களுக்கு அவமானம். அந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது விருந்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி உணவு அங்கு பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். ரசம் அங்கு தீர்ந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அங்க கடந்து செல்கிறார். இயேசுவுக்கு அங்க அழைப்பு இருந்தது. இயேசு அங்க கடந்து செல்லும் போது அங்கு பரபரப்பான பேச்சுக்கள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கு குறைகள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அங்கு நிந்தையும் போராட்டமும் வேதனையும் அந்த குடும்பத்திலே, அந்த இல்லத்திலே, அந்த விருந்திலே கடந்து வர இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு என்ன செய்கிறார்? தண்ணீரை ரசமாய் மாற்றினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் இதற்கு முன்னால் குடித்ததை காட்டிலும் அந்த திராட்சை ரசம் இனிமையாயிருந்தது. ஹல்லேலூயா. அந்த திராட்சை ரசம் இனிமையாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. அது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். தொடக்கம் முதல் முடிவு வரை இந்த ரசம், திராட்சை ரசம் எங்கிருந்து இவர்களுக்கு கிடைத்தது என்று அங்கு பாராட்டு வெளிப்பட்டன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதனை கடந்து வந்த இடத்திலே, நிந்தை கடந்து வந்த இடத்திலே, போராட்டம் கடந்து வந்த இடத்திலே ஆண்டவராக இயேசுவால் அங்கு அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய இல்லத்தில் ஒரு திருமணம் நடந்து கொண்டிருக்கிறது. திரளான மக்கள் இனி உணவு சாப்பிட வேண்டும். திடீரென்று உணவெல்லாம் தீர்ந்து போய்விட்டது. அதை சமைக்கும்படியாக எதுவும் இல்லை. நாம் என்ன செய்வோம்? பதறி போவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வேதனை நின்று கொண்டிருப்போம். நாம் கண்ணீரில் நின்று கொண்டிருப்போம். அதற்கு மேலான இந்த வேதனை அந்த குடும்பத்துக்கு இருந்தது. ஹல்லேலூயா. என்ன செய்வோம் என்ற நிலையே ஒருவர் அமைதியோடு பேசிக் கொண்டார்கள். இதெல்லாம் ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். உணவும் பரிமாறிக் கொண்டிருக்கிறது. ஐயோ, திராட்சை ரசம் இல்லை என்ற வார்த்தை அங்கு மறைவாக எழும்பியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமே அங்கு வெளிப்பட்டன. ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமே அங்கு வெளிப்படவே நிந்தைகள் அகற்றப்படுகிறது, போராட்டங்கள் நிற்கப்படுகிறது, அவமானங்கள் நீக்கப்பட்டன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த குடும்பத்துக்கு மகிமை வெளிப்படுகிறது. அந்த குடும்பத்துக்கு கனம் வெளிப்படுகிறது. யாரினால் அங்கு வெளிப்படுகிறது? இயேசுவின் வல்லமையினால். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நம்மோடு இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருக்கோ அந்த குறையை நீக்கி விடுவார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு நம்மில் இருக்கும் போது, தெய்வ பயம் நம்மில் இருக்கும் போது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகளை, நிந்தையை, தலக்குனிந்த நிலையை, கண்ணீரை, அவமானத்தை, பழி சொல்ல கர்த்தர் நீக்கி விடுவார். ஹல்லேலூயா. இயேசு நீக்கி விடுவார். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு இருந்தால் போதும், ஆண்டவர் நம்மோடு இருந்தால் போதும், கர்த்தர் நம்மோடு இருந்தால் போதும், எந்த தீங்கோ அவமானமோ நம்மை நெருங்குவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதலால் நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை துக்கப்படுத்தாதீர்கள். ஹல்லேலூயா. ஆவியானவரை பாவம் செய்து இறக்கி விடாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நமக்கு தலைவராய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கையில் ஒளியாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய கடவுள் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய குறைகளை அறிகிறவர் நம் கடவுள் அந்த குறைகளை நீக்கி விடுவார். ஹல்லேலூயா. கானா ஒரு திருமண இல்லத்தில் குறையை நீக்கி விட்டார், நிந்தையை நீக்கி விட்டார், கண்ணீரை அங்கிருந்து நீக்கி விட்டார். அங்கு மகிமையோ, இதோ மகிமையோ, மகிழ்ச்சியையோ, ஆனந்தத்தை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை முடியாததை முடிய செய்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை ஆகாததை ஆக செய்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் ஒரு திருமண இல்லத்தில் இது நடந்தது, இந்த அற்புதம் நடந்தது. இயேசுவின் முதல் அற்புதமாக அங்கு வெளிப்பட்டன. ஹல்லேலூயா. இயேசு அற்புதம் செய்வார் என்று யாருக்கும் தெரியாது. அவர் அற்புதத்தை வெளிப்படுத்தவில்லை, ஆனால் அன்று கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக அற்புதத்தை வெளிப்படுத்த போகிறார். ஏனெனில் இயேசுவே நாம் ஒளியா ஏற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. அவருடைய ஒளி நம்முடைய வாழ்க்கையில், நம் குடும்பத்தில், நம்மில் இருக்கிற இருளை உடைத்து விடும். ஹல்லேலூயா. ஆகாததை ஆக செய்யும். ஹல்லேலூயா. முடியாததை முடிய செய்யும். ஹல்லேலூயா. இயேசு வல்லில் இருப்பதையும், இயேசு குடும்பத்துக்கு தலைவராய் இருப்பதையும் நீ அறிந்து கொள்வாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருளப்பர் 6ஆம் அதிகாரம் 12-13 வாசிப்போம். அவர்கள் வயிறார உண்டபின் ஒன்றும் வீணாகாதபடி மீதியான துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே சேர்த்து மக்கள் எல்லாரும் உண்டபின் 5 வார்கோதுமை அப்பங்களிலிருந்து மீதியான துண்டுகளை 12 கூடைகளில் நிரப்பினர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு போதித்துக் கொண்டே இருக்கிறார். திரளான அற்புதத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். திரளான மக்கள் இயேசுவை தேடி வருகிறார்கள், அற்புதத்தை தேடி வருகிறார்கள், இயேசுவின் போதனை தேடி வருகிறார்கள். தேடி திரளாய் மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பசியை இயேசு கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5000 ஆண்கள் இருந்தார்கள், 5000 ஆண்கள் இருந்தார்கள். அதற்கு மேலான பெண்கள் இருந்தார்கள், பெரும் கூட்டமாயிருந்தார்கள். அவர் பாதிக்க பாதிக்க அற்புதங்களை செய்ய செய்ய நேரங்கள் கழிந்து போய்க் கொண்டிருந்தது. மக்கள் வேதனையிலும் வியாதியிலும் பசியிலும் இருந்ததை இயேசு கண்டார். ஹல்லேலூயா. அவர் அறிந்திருந்தார். அங்கு அவர் ஒரு போதராய் வெளிப்படுகிறார், அங்கு ஒரு அற்புதமாய் வெளிப்படுகிறார். அங்கே மக்களுடைய பசியையும் அவர்
காண்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் அவர் தொட்டு ஆசீர்வதிக்கவே அங்கு பலகி பெருகின. ஹல்லேலூயா. எல்லாரும் பசித்தீர உண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சாப்பிட சாப்பிட அப்பவும் மீனும் அங்கு பெருகிக் கொண்டிருந்தன. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக மீதி எடுக்கிறார்கள். 1 குட்டை அல்ல, 2 குட்டை அல்ல, 12 குட்டையில் மீதி எடுத்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை எங்கே இருக்கிறதோ அங்கே அற்புதங்கள் வெளிப்படுகிறது. இயேசு யாருடைய இதயத்தில் குடிக்கொள்கிறாரோ, ரட்சிப்பு எங்கே இருக்கிறதோ, இயேசுவின் வழி வல்லமை எங்கே இருக்கிறதோ அங்கே அற்புதம் வெளிப்படும். ஹல்லேலூயா. உன் வறுமையான வாழ்க்கையே, உன் தாரித்திரமான வாழ்க்கையே, உன் துன்பமாகிய வாழ்க்கையே, உன் வேதனையான வாழ்க்கையே நீக்கி போடுவார். ஹல்லேலூயா. நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு அதை நீக்கி போடும். ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை முடியாததை முடிய செய்து, ஆகாததை ஆக செய்து, உன்னுடைய வறுமை, பசி, எல்லா கடன் பிரச்சனை எல்லாவற்றை நீக்கிவிடும். ஹல்லேலூயா. நீ மீதி எடுக்கத்தக்க, நீ சேகரிக்கத்தக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, இயேசுவின் பிள்ளைகளுக்கு, இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களுக்கு, ஏதோ ரட்சிப்பை பெற்றுக் கொண்டவர்களுக்கு, பரிசுத்த ஆவியை சுதந்தரிக்கப்பட்டவர்களுக்கு இந்த அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்களே, உன்னுடைய வேதனை ஆண்டவர் அறிவார், உன் பசியை ஆண்டவர் அறிவார், உன் தேவைகளை கர்த்தர் அறிவார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை தேடினோர் வெட்கம் அடைவதில்லை, அவரை தேடினோர் பசியோடு இருப்பதில்லை, அவரை தேடினோர் தலை குனிவதில்லை. போதித்துக் கொண்டிருக்கும் போது ஜனங்களுடைய பசியை அறிகிறார். அப்போது அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு தானத்தின் மூலமாக, நீ பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகம் மூலமாக உனக்கு அற்புதங்கள் வெளிப்படும். ஹல்லேலூயா. எல்லா பாக்கியமும் நன்மையும் உனக்கு ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ நினையாததை உனக்கு கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நீ விரும்பாததை உனக்கு கொண்டு கொடுப்பார். ஹல்லேலூயா. இருக்கிறவனுடைய ஆசீர்வாதத்தை பலகி பெருக செய்வார். ஹல்லேலூயா. இல்லாமல் இருக்கிற ஒன்றை ஆசீர்வதித்து நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. ஏனெனில் இயேசுவே உன்னை போதித்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. நீ நன்மை தீமை அறிந்து வாழ்கிறார். ஹல்லேலூயா. ஆதலால் அவருடைய போதனைப்படி நீ நடப்பதால் உன்னுடைய நிலைமைகளையும் உன்னுடைய பசிகளையும் அவர் அறிந்து அவருடைய வல்லமை உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருளப்பர் 6ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வாசிப்போம். உயர் காற்று எழுந்தது, கடல் பொங்கிற்று. அவர்கள் ஏறக்குறைய 3-4 கல் தொலைவு படகு ஓட்டிய பின் இயேசு கடல் மேல் நடந்து படகுகளில் வருவதை கண்டு அஞ்சினர். அவரோ, நான் தான், அஞ்சாதீர்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். அவரை படகில் ஏற்றிக்கொள்ள விரும்பினர். ஆனால் படகு அதற்குள் அவர்கள் சேர வேண்டிய கரை போய் சேர்ந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீடர்கள் படகின் மேல் இருக்கிறார்கள். திடீரென்று ஒரு புயல் காற்று வருகிறது.
படகையும் மனிதர்களை தண்ணீர் மேல் கமிழ்த்து விடக்கூடிய நிலையாய் இருந்தது. அவர்கள் சத்தம் போட்டு அலமுறை எழுப்புகிறார்கள். இவர்கள் அச்சத்தையும் நடுக்கத்தையும் பயத்தை கண்ட ஆண்டவர் இவர்களை காப்பாற்ற கடல் மேல் ஏறி சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் இவர்களுக்கு இருக்கிற அந்த பயம் கொண்ட நிலையில் இயேசுவென்று தெரிவதில்லை. பயப்படுகிறார்கள். ஐயா, ஒரு பூதம் வருகிறது, ஏதோ ஒன்று வருகிறது என்று அச்சப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. இயேசு சொல்லுகிறார், அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், நான் வருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் கடவுளோடு இருக்கும் போது அழகையானவன் பலவித அச்சங்களையும் பலவித நெருக்கடிகளையும் பலவித யாதிகளையும் பலவித வறுமைகளையும் நமக்கு விசுவாச பாதையை கொண்டு வந்து கொண்டே இருப்பார். அந்த வேதனையின் பொருட்டு, அந்த துன்பத்தின் பொருட்டு, அச்சத்தின் பொருட்டு, அந்த துயரத்தின் பொருட்டு ஒரு சில நேரங்களிலே கடவுள் மேல் கொண்ட ரட்சிப்பையும் ஜெபத்தையும் வேதத்தையும் எல்லாத்தையும் நிறுத்தி விடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்வது? நமக்கு தடை வந்துவிட்டது, போராட்டம் வந்துவிட்டது என்று நாம் பயப்படுகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு சொல்கிறார், ஆண்டவராகிய இயேசுவோடு பேசுகிறார், அஞ்சாதே. ஹல்லேலூயா. உனக்கு எத்தகைய போராட்டம் வந்தாலும், எத்தகைய புயல் வந்தாலும், உன்னை தேடி எத்தகைய வேதனை வந்தாலும் நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. நான் உனக்கு இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன் படகில் நான் ஏறி வருகிறேன், உன்னை காப்பாற்ற வருகிறேன். நீ ஆழக்கடலில் இருந்தாலும் நான் உன்னை காத்துக் கொள்வேன். ஹல்லேலூயா. அஞ்சாதே, பயப்படாதே. உலகத்தில் வாழ்வரை உனக்கு போராட்டம் உண்டு, விசுவாச போராட்டம் உண்டு, வறுமை வேதனைகள் உண்டு. ஆனால் அதை கண்டு பயப்படாதே, ரட்சிப்பை இழந்து போகாதே, ஆவியானவரை துக்கப்படுத்தாதே, பெற்றுக்கொண்ட ஜெபத்தை இழந்து விடாதே, சத்தியத்தை மீறி போகாதே. இயேசு உன்னோடு இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு புயல் அடித்தாலும், உனக்கு வேதனைகள் கடந்து வந்தாலும் அவருடைய கண்ணுக்கு அது தெரியும். ஹல்லேலூயா. உன்னுடைய சத்தத்தை அவர் கேட்கிறார், உன் ஜெபத்தை அவர் அறிவார், அவர் வேகமாய் உன்னை காப்பாற்ற வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ புயலையும் காற்றையும் இயேசு அடக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எக்கை அடங்க செய்கிற வல்லமை உள்ள இயேசுவை இன்று நாம் ரட்சிப்பாய் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்பம் வரும்போது, பாடுகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது கடவுளை விட்டு போகாதீர்கள், ரட்சிப்பை இழந்து போகாதீர்கள், பெற்றுக்கொண்ட வல்லமை இழந்து போகாதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அஞ்சாதே. ஹல்லேலூயா. புயல் அடிக்கும் போது கலங்காதே. ஹல்லேலூயா. தட்டை வரும்போது சஞ்சலப்படாதே. ஹல்லேலூயா. நான் இருக்கிறேன் என்கிறார். ஹல்லேலூயா. ஆகாததை ஆக செய்கிற ஆண்டவர், இயற்கை அடங்க செய்கிற ஆண்டவர், இல்லாததை உண்டு பண்ணுகிற கடவுள் உன்னோடு சொல்லுகிறார், நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு கடவுள் இருக்கிறார். நாம் எதை கண்டாலும் மனிதர்களாய் இருப்பதால் நாம் பயப்படுவோம், அஞ்சுவோம். ஆனால் நீ கடவுளை நோக்கி கூப்பிடும் போது அவர் நமக்கு துணை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புயலையும் காற்றையும் ஆண்டவர் அடங்க செய்வார். ஹல்லேலூயா. உனக்கெதிராக எழும்பின மந்திரவாதத்தையும் கோபத்தையும் தடைகளை சூழ்ச்சிகளையும் எல்லாம்
கர்த்தர் நீக்கி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருளப்பர் 11ஆம் அதிகாரம் 32 முதல் 35 வரை வாசிப்போம். இயேசு இருந்த இடத்திற்கு மரியாள் வந்ததும் அவரை கண்டு காலில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான் என்றாள். மரியாள் அழுவதையும் அவளோடு வந்த யூதர் அழுவதையும் இயேசு கண்டபொழுது மனம் குமரி கலங்கி, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்க, ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். அப்போது இயேசு கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த லாசருடைய குடும்பம் இயேசுவுக்கு ஒரு நண்பர்களாக இருந்தது, ஒரு உதவிகளாக இருந்தது, ஒரு குடும்ப உறவுகளை போன்று இருந்தது, இயேசுவுக்கு உதவிகளாக இருந்தது. அன்பு பாசமும் நிறைந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் ஒரு இழப்பு வருகிறது. எப்போது இழப்பு வருகிறது? இயேசு இல்லாத நேரத்தில். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய சகோதரன் இறந்த பின்பு இயேசு வருகிறார். இயேசுவே, ஆண்டவரே, நீங்கள் இறந்திருந்தால் என்னுடைய குடும்பத்தில் இந்த காரியம் நடந்திருக்காது, என் சகோதரன் இறந்து போயிருக்க மாட்டான் என்று ஏராளமான கண்ணீரையும் ஏக்கத்தையும் திரளாக கூட்டமாக எல்லாரும் அழுது கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போது போதரே நீ வந்தே, என் சகோதரர் இறந்து நாட்கள் ஆகிவிட்டது, இது என் சகோதரர் திரும்பி வருவதில்லை என்று அவர்கள் ஒன்றாய் கூடி அழுத நேரத்தில் இயேசு அழுதார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் மகனே, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட சகோதரனே, ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட சகோதரி குடும்பமே, உனக்கு துன்பம் நேரிடும் போது, உனக்கு ஒரு வேதனை நேரிடும் போது, உன் கண்கள் கலங்கும் போது, நீ கண்ணீர் வடிக்கும் போது, இயேசு உனக்கு சகோதரமாகவும் குடும்ப உறவாகவும் நண்பர்களாகவும் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அழும்போது நம்முடைய தாய் தந்தர்கள் அழுவார்கள். பிள்ளைகள் அழும்போது தாய் தந்தர்கள் அழுவார்கள். தாய் தந்தர்கள் அழும்போது பிள்ளைகள் அழுவார்கள். சகோதரர்கள் அழும்போது ஒருவர் சகோதரர்களும் அழுவார்கள். அது அன்பினால் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசு அதேபோது அவர்கள் அழுத உடனே அவர் அழுதார். ஹல்லேலூயா. அவர் இதயமும் கலங்கியது. இயேசு அழுதார். ஹல்லேலூயா. நம்முடைய துன்பத்திலும் அவர் பங்கெடுப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய வேதனையில் அவர் நம்மோடு இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு அழுத பின்பு என்ன நடக்கிறது வாசிப்போம். 43, 44 வாசிப்போம். இதை சொன்ன பின் உரத்த குரலில், லாசரே, வெளியே வா என்றார். என்றதும் இறந்தவன் வெளியே வந்தான். அவனுடைய கை கால்கள் துணியால் சுற்றி கட்டுண்டிருந்தன. முகம் ஒரு துண்டால் மூடப்பட்டிருந்தது. அப்போது இயேசு, கட்ட வைத்து அவனை போக விடுங்கள் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்தின் கட்டுகள், மரண தூதனுடைய கட்டுகளை கட்டை அவிழ்த்து அவனை போக விடுங்கள். ஹல்லேலூயா. மரித்த லாசரே, எழும்பி வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாளுடைய கண்ணீர் அங்கு துடைக்கப்பட, அந்த குடும்பத்தின் கண்ணீர் அங்கு துடைக்கப்பட, இயேசுவின் அன்பு வல்லமை அங்கு வெளிப்பட்டன. ஹல்லேலூயா. அவர் கண்ணீரை வடித்து துக்கம் கொண்டாடி போகவில்லை. அந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு விடுதலை வெளிப்படுத்துகிறார். கண்ணீர் வாழ்க்கை துக்க வாழ்க்கை மகிழ்ச்சியாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. மரண தூதனுடைய கட்டுகளை அவருடைய வல்லமை என்ற வார்த்தையினாலே அவிழ்க்கப்பட்டன. ஹல்லேலூயா. மரண குழிகள் நிர்மூலமாக்கப்பட்டன. ஹல்லேலூயா. சிமித்தேரி வாதில்கள் திறக்கப்பட்டன. ஹல்லேலூயா. சாபமாகிய இருள்கள் அவிழ்க்கப்பட்டன. ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை வெளிப்படும் போது எல்லாவற்றையும் அவிழ்த்து விடுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் கண்டடைகிறார். விசுவாசத்தோடு பேசினார்கள். இயேசுவே, ஆண்டவரே, நீங்க இருந்திருந்தால் எங்களுக்கு இந்த நிலை வந்திருக்காது என்று கூறினார்கள். இயேசு நம்முடைய வாழ்க்கை குடிக்கொள்ள வேண்டும். கடவுள் என்ற நாம நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். நம் குடும்பத்தில் அவர் தலைவராக இருக்க வேண்டும். கடவுளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவரை நாம் ஆராதிக்க வேண்டும், விமர்சிக்க வேண்டும், வேதத்தை வாசிக்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும். அப்போதுதான் இயேசு நம்மை விடுவிக்க வருவார். ஹல்லேலூயா. நான் செபிக்கிறது மட்டும் அல்ல, ஒரு மரணத்தை பார்க்கும் போது, ஒரு யாதி நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது, ஒரு புயல் காற்று நம்மால் அடிக்கும் போது அச்சப்பட்டு விசுவாசத்தை விடுகிறதல்ல. எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலையிலும் ஒரு விசுவாசம் கடவுள் மேல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உன்னை குணமாக்கும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் மரணத்தின் வாதலை முறிக்கும், சாபத்தின் வாதலை முறிக்கும். ஹல்லேலூயா. சாபத்தின் கட்டுகள் அறுக்கப்படும். ஹல்லேலூயா. கண்ணீரை ஆண்டவர் இன்பமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. லாசர் எழும்பி வந்த போது அந்த சகோதரர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா. 3 நாளாக துக்கங்கள் தாடி அழுது கொண்டிருந்த குடும்பம் ஒரு மனிதன் மரித்து போன 3 நாளுக்கு பின்னால் எழும்பி வருகிறதை பார்க்கும் போது எப்படி ஆனந்தம் இருந்திருக்கும். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை லாசரை எழுப்பியது. விசுவாசம், தன்னுடைய சகோதரர்களுடைய விசுவாசம். இயேசுவே, கடவுளே, நீங்கள் இருந்திருந்தால் அந்த வார்த்தைப்படி இயேசு கடந்து செல்கிறார். எங்கே அடக்கினீர்கள் என்று கேட்கிறார். அங்கே கடந்து சென்று விடுவிக்கிறார். ஹல்லேலூயா. 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 ரட்சிப்பு என்பது விசுவாசத்தை கற்றுத்தரும் அற்புதத்தின் மூலமாக, அற்புத அடையாளத்தின் மூலமாக விசுவாசத்தை கற்றுத்தரும். அந்த அற்புத அடையாளத்தை பெற்ற பெண் விசுவாசத்தையும் ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் இழந்து போவதற்கல்ல. ஹல்லேலூயா. அப்படி இருக்கும் போது ஆண்டவர் மரண பள்ளத்தாக்குகளை உடைப்பார். நமக்கு சாவில்லை என்று சொல்ல இல்லையே, நமக்கு சாவு உண்டு. அழகையா நமக்கு தர இருக்கிற மரணத்தை, விபத்தால் கடந்து வரக்கூடிய மரணத்தை, மந்திரவாதங்களினால் கடந்து வரக்கூடிய மரணங்களை ஆண்டவர் நிர்மூலமாக்கி விடுவார். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே, விசுவாசத்தை நிலைத்திருங்கள். அப்போது திரளான அற்புதமும் அடையாளங்களை வெளிப்படுத்துவார். நம் கவலையில், நம்முடைய கண்ணீர், நம்முடைய துன்பத்தில் இயேசு நம்மோடு இருப்பார். அவர் துணையாய் இருப்பார். அந்த கண்ணீர் நீண்ட நாள் வடிக்கப்படாதபடி, அந்த துன்ப நாட்கள் நீண்ட நாள் போகப்படாதபடி ஆண்டவர் முற்றிலுமாய் விடுதலை தருவார். ஹல்லேலூயா. 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 அருளப்பர் 11ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போம். இயேசு மறுமொழியாக கூறினார், பகலுக்கு 12 மணி நேரம் உண்டன்றோ? பகலில் நடப்பவன் இடறி விழுவதில்லை, ஏனெனில் அவன் இவ்வுலகின் ஒளியை காண்கிறான். இரவில் நடப்பவனோ இடறி விழுகிறான், ஏனெனில் அவனிடம் ஒளி இல்லை. ஹல்லேலூயா. 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 பகலில் நடக்கக்கூடியவர்களுக்கு இடரல் இல்லை. ஹல்லேலூயா.
அவர்கள் கண்கள் எப்படி இருக்கும்? பிரகாசமாய் இருக்கும். பகலில் எல்லாம் நன்கு தெரிகிறது. கல் எங்க இருக்கிறது, செவரு எங்க இருக்கிறது, குழி எங்க இருக்கிறது, எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். கண் பார்வை விடவர்களுக்கு எல்லாம் தெரிகிறது. ஆதலால் வழி பார்த்து நடப்பார்கள், வழி பார்த்து வாழுவார்கள், வழி பார்த்து நடந்து செல்வார்கள். ஏனெனில் பகலா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவிலே பிரகாசம் ஒன்றுமில்லை, லைட் ஒளி ஒன்றுமில்லை, விளக்கு ஒளி ஒன்றுமில்லை. அப்போது கண்கள் தெரிவதில்லை. அவர்கள் என்ன செய்வார்கள்? காட்டவரை விழுவார்கள். ஹல்லேலூயா. எங்கே செல்ல வேண்டும் என்று வழி தெரியாமல் அவர்கள் தத்தளிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு நம்முடைய வாழ்க்கை ஒளியாக இருப்பார். ஹல்லேலூயா. உனக்கு பிரகாசத்தை வெளிப்படுத்த, உனக்கு பாதைகளை காட்ட, உனக்கு வழிகளை காட்ட, தெரியாதத தெரிய வைக்க, புரியாதத புரிய வைக்க, அவர் நீதியின் வழியாக, ஆசீர்வின் வழியாக, அவர் சமாதானத்தின் வழியாக, அவர் வெற்றியின் வழியாக உனக்கு வழி காட்டுவார். ஹல்லேலூயா. இயேசுதான் உனக்கு வழி. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இயேசுதான் வழி, இயேசுதான் விளக்கு, இயேசுதான் பகல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவர்கள், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளாதவர்கள் எப்படி வாழ்வார்கள்? நன்மை தீமை அறியாமல் வாழ்வார்கள், அழிவின் பாதை செல்வார்கள், பாவத்தை செய்வார்கள். அவர்களுக்கு எப்படி வாழ்கிறோம் என்பதை தெரியாமல் வாழ்வார்கள். ஹல்லேலூயா. இயேசு அவருடைய வாழ்க்கையில் இல்லை, ரட்சிப்பு அவருடைய வாழ்க்கையில் இல்லை, ஒளி அவருடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் ஆண்டவர் உனக்கு இந்த தியானத்தின் மூலமாக ஒளியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஒளியாயிருப்பார். ஹல்லேலூயா. உன் கால்கள் சறுகாத பெண்ணே, இயேசு உனக்கு பாதை காட்டுவார். ஹல்லேலூயா. நீ குற்றம் செய்வார், உனக்கு உணர்த்தி தருவார். உன்னோடு கர்த்தர் பேசுவார். நீ விழுந்து போகாதபடி, நீ சறுங்கி போகாதபடி, நீ இடறி விழாதபடி இயேசு உன்னோடு இருக்கும்போது உன்னை தாங்குவார். ஹல்லேலூயா. ஏனெனில் கடவுள் இயேசு ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கை ஒளியா இருக்கும். ஹல்லேலூயா. அது ஒரு பகல் போன்ற வழியா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த இருட்டும் அந்த ஒளியை அணைக்க முடிவதில்லை. ஹல்லேலூயா. அவர் நெருப்பு வழி. ஹல்லேலூயா. உனக்கு பாதை காட்டும் ஒளி, உனக்கு நல்லதை காட்டும் ஒளி, உனக்கு ஆசிரை காட்டும் ஒளி, உனக்கு தீபம் காட்டும் ஒளி. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுள் மக்களே, இயேசு உங்களோடு இருக்கும் போது நீங்கள் இடறுவதில்லை, நீங்கள் குற்றம் செய்வதில்லை, நீங்கள் பாவம் செய்வதில்லை. நீங்கள் செய்தால் உணர்ந்து மனம் திரும்பினீர்கள், கடவுளோடு இருப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஒளியாயிருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த தியானம், இந்த அபிஷேகம் உங்கள் வாழ்க்கை ஒளியாயிருக்கிறது. இயேசு ஒளியாயிருக்கிறார். அந்த ஒளி இருக்கும் போது அப்பத்துக்கு குறை இல்லை, பசிக்கு குறை இல்லை, தேவைக்கு குறை இல்லை. இந்த ஒளி இருக்கும் போது தாட்சேரிசம் குறைப்படுவதில்லை. ஆன்மீக வாழ்க்கையிலே ஜெப அனுபவம் குறைவதில்லை, அது தீட்டுப்படுவதில்லை. ஆண்டவர் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உன் விசுவாச போராட்ட புயல், நீ பதற, நீ அலற, ஆண்டவரை விட்டு ஓட, உனக்கு புயல் வரும்போது, அந்த மொழி இருக்கும் போது இயேசு வருகிறார் என்பதை, உன்னை காப்பாற்ற வருகிறார் என்பதை, உன்னை விடுவிக்க வருகிறார் என்பதை நீ
காண்பாய். ஹல்லேலூயா. மரணத்தை முறித்து விடுவார். உன் கண்ணீர் துள்ளியை துடைத்து விடுவார். உன் வேதனையை துடைத்து விடுவார். மரண போராட்டத்தை நிறுத்தி விடுவார். மருத்துவமனை வாதலை நிறுத்தி விடுவார். ஹல்லேலூயா. Hallelujah. Praise the Lord. Glory, glory, glory. Glory to Lord. Glory, glory. Glory to power. Glory to power. Glory to power. Vallame, vallame. Vallame. Uchinu vallame. Retti pada vallame. Retti pada vallame. Retti pada vallame. Aasiran vallame. Riba bada 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 bada. Riga ba 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 ba. Riba ba 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 sa ba 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 ba. Riba ba 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 ra ba la ba la ba la ba. Glory to Lord, glory to Lord. அசை மாடிக்கொண்டிருக்கிறேன். ஆமென். அண்ணல் முட்டுகிறேன். பற்றி எறிய வைக்கிறேன். ஆமென். அபிஷேகம் ஊற்றப்படுவதாக. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றிடும் அபிஷேகம். சத்ரு 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 ரி பா 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 பால 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 ரி பா 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 பால 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 வல்லமே வல்லமே அபிஷேகம் 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 ஆமே. Glory to Lord, glory to Lord. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Amen, amen. Abhishekam, abhishekam, abhishekam. Uttinam abhishekam, nerapinam abhishekam. Rettipaga, rettipaga abhishekam, rettipaga abhishekam. Uttiviranga, uttiviranga. Abhishekate uttiviranga. Rettipai uttiviranga, rettipai uttiviranga, rettipai uttiviranga. Glory, glory to Lord, glory to power, amen. Glory to power. இந்நாள் ஆராதனை பங்கெடுத்து எல்லா மக்களை ஆசீர்வதிங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வானத்தை திறந்து ஆசீர்வதிங்க. வானத்தை திறந்து ஆசீர்வதிங்க. எல்லாருடைய வேதனை கண்ணீர் கவலைகளை நீக்கி போடுங்க ஆண்டவரே, நீக்கி போடுங்க ஆண்டவரே. மரித்த லாசருக்கு ஜீவனை கொடுத்து குடும்பத்துக்கு சமாதானத்தை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து ஆண்டவரே எல்லா குடும்பங்களுக்கும் அற்புதத்தை காட்டுங்க. அற்புத அடையாளத்தை காட்டுங்க. மகிழ்ச்சி சமாதானத்தை வெளிப்படுத்துவீராக, வெளிப்படுத்துவீராக. அற்புதம் வெளிப்படுவதாக, அற்புதம் வெளிப்படுவதாக, அற்புதம் வெளிப்படுவதாக. Glory to Lord. நன்றி. 5 அப்பத்தை 2 மீன்களை ஆசீர்வதித்த ஆண்டவரே, ஆமென். இங்க மக்களை ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதங்களே பலிகி பெருக வைங்க ஆண்டவரே. வரங்கள் கனிகளே பலிகி பெருக வைங்க ஆண்டவரே. நன்மைகளே பலிகி பெருக செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, ரெட்டிப்பாய் ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன விண்ணப்பங்களுக்காக இந்நேரம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்று ஆசீர்வதிங்க. ஆபத்து மரணங்க உடைக்கப்படுவதாக, விபத்துக்கு இயேசு நாமத்தில் வெளியேறுவதாக. பிசாசு தொல்லைங்க, மந்திரவாத கட்டுங்க, நரபலி கோபங்க எல்லாம் எரியட்டும். இயேசு நாமத்தில் எரியட்டும்.
நன்றி. Glory to God. Praise the Lord. Hallelujah. நன்றி. ஏற்றுக்கொள்கிறேன். நன்றி. ஆமென். கடன் தொல்லைகளை மாற்றுங்க, கடன் வேதனைகளை மாற்றுங்க, கடன் துயரத்தை மாற்றுங்க. கடன் இல்லா நாளை கொடுங்க ஆண்டவரே, கடன் இல்லா வாழ்வை கொடுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே அற்புதம் வெளிப்படட்டும். படக்கு வெள்ளங்களை ஆசீர்வதிங்க, படக்கு வெள்ளங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்திலே தன்னை உடைக்கிற ஆசீர்வதிப்பீராக. கூலி வேலைகள், கைநாட் செய்கிற வேலை ஏமாறுங்க, ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆதரவற்றவர்கள், அநாத விதவைகள், கைவிடப்பட்ட மக்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஓடத்தை திறந்து ஆசீர்வதிப்பீராக. வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்ஸை ஆசீர்வதிங்க. ஆமென். வெளிநாட்டு உள்நாட்டு வேலை பார்க்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ரத்த கொட்டைகள் மூடுங்க, உடம்பல சுகத்தை கொடுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாதுகாத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தடைகளை உடைத்து ஆசீர்வதிங்க. Glory to God, glory to God. வேலை தடைகள் முறியட்டும் இயேசு நாமத்திலே. வேலை தடைகள் மாறட்டும். அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. இல்லை இல்லாதவருக்கா சேர்ந்து இல்லத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க. பாலா 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 பாலா. விழுந்த வாக்கியத்துக்கா செபிக்கிறேன். விழுந்த வாக்கியத்தை கொடுங்க. இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசு நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் சேரட்டும். கணவன் மனைவிகள் சேரட்டும். பிரிந்து வாழ்கிற குடும்பங்கள் சேரட்டும். உமக்கு நன்றி சொல்ல. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. திருமண தடைக்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்திலே திருமண தடைகள் விலகி போவதாக, விலகி போவதாக. இயேசு நாமத்திலே விலகி போவதாக. தடைகள் விலகி போவதாக. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும். இயேசு நாமத்திலே உயர்வு சம்பளம் கிடைக்கட்டும். இயேசு நாமத்திலே தடை உடைவதாக, தடை உடைவதாக. ஆகாதது ஆகட்டும் ஆண்டவரே. Glory to God, glory to God, glory to God. சோத்ர சோத்ர சோத்ர. இல்லத்தோடு பூட்டி கட்டுகிற, வேலைக்கு செல்ல முடியாத பெண் பூட்டி கட்டுகிற எல்லா பூட்டுகள் அறுக்கப்படுவதாக. நாசருடைய கட்டுகள் அறுக்கப்படுவதாக என்று சொன்ன நேரத்தில் கட்டுகள் அறுக்கப்பட்டதை போல எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும். வாலிப பிள்ளைகளுக்கு முன்னேற முடியாது பல்ல நிலை கட்டி வைக்கிற எல்லா கட்டுகள் அறுக்கப்படட்டும். ஆமே ஆமே ஆமே. கட்டுகள் அறுக்கப்படுவதாக. படிக்க முடியாமல் வந்திருக்கிற பந்தனங்கள் அறுக்கப்படுவதாக. தீமையான வழியிலே தீய நண்பர்களோடு அலைந்து திரிய வைக்கிற எல்லா கட்டுகள் அறுக்கப்படுவதாக, அறுந்து போவதாக. இயேசு நாமத்திலே, இயேசு நாமத்திலே அறுக்கப்படுவதாக. தடைகள் உடைவதாக, விஷ தடைகள் உடைவதாக, உடைக்கப்படுவதாக. இயேசு நாமத்திலே. நன்றி. இயேசு ரத்தம் ஜெயம், இயேசு ரத்தம் ஜெயம்.
வயிற்று வலி, குடல் புண்கள், அல்சர் வியாதி நீங்குவதாக, நீங்கி போவதாக, கேஸ் பிரச்சனைகள் நீங்கி போவதாக, கிட்னி கழிவு கணிக்கப்படுவதாக, அற்புத வல்லமை, அற்புத வல்லமை, சுகமளிக்க வல்லமை, கண்களுக்கு இறங்கட்டும், பார்வை கிடைக்கட்டும், கண்களுக்கு இறங்கட்டும், பார்வை கிடைக்கட்டும், காதுக்கு இறங்கட்டும், காது பிரச்சனைகள், காது வலிகள் நீங்கி போகட்டும், குறுக்கு வேதனைகள் நீங்கி போகட்டும், சரீர வலிகள் நீங்கி போகட்டும், கை கால் வேதனைகள், முட்டு வலிகள், முட்டு வலிகள் நீங்குவதாக, வீக்கங்கள் வற்றி போவதாக, இயேசு வல்லமை குணமளிப்பதாக, அற்புதம் வெளிப்படுவதாக, நெஞ்சு வலி அகன்று போவதாக, அடைப்புகள் வெளியேறுவதாக, இயேசு வல்லமை கேன்சர் வியாதியை அழித்து நீக்கி விடுவீராக, இயேசு வல்லமை, இயேசு வல்லமை, அற்புத வல்லமை, தல வேதனை நீங்கி போவதாக, தல வேதனை நீங்கி போவதாக, அற்புதம், அற்புதம், இயேசு நாமத்தில் அற்புதம், இயேசு நாமத்தில் அற்புதம், இயேசு நாமத்தில் அற்புதம், அற்புத வல்லமை. ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எல்லா மக்களே ஆசீர்வதிக்கிறேன், நன்றியோடு செபிக்கிறேன், செபம் கேட்கிற நல்ல பிதாவே.